வணக்கம். 8ஆம் தலைவர் பேசுகிறேன். நேற்று காஷ்மீரை பற்றின ஒரு செய்திகள் டிவிலெலாம் வந்திருக்கு. அதாவது போன வருஷம் மட்டும் இந்த மே டு இந்த மே வரைக்கும் 15 லட்சம் பேர் சுற்றுலா பயணிகள் இது வரைக்கும் வந்திருக்காங்களாம் காஷ்மீருக்கு. 15 லட்சம் பேர் நான் சாதாரண விஷயம் இல்லை. தமிழ்நாட்டுக்கே 4 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் வர்றேன். அங்கே போகவே மாட்டேன். 10,000 பேர் போக மாட்டேன். ஏன்னு கேட்டால் எங்கே பார்த்தாலும் துப்பாக்கி சண்டை. எப்போ வேணாலும் எவன் ஜாவேன்னு தெரியாது, எவன் தீவிரவாதின்னு தெரியாது, எவன் பொதுமக்கள்னு தெரியாது. ஆட்சியாளர் அங்கே வந்து டூர் வந்தவன் செத்து போனால் கையை வரிச்சிடுவேன், எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு. டூர் வான்னு சொல்லுவேன். அங்கே குண்டு வெடிப்பட்டு செத்து போனால் எனக்கு தெரியாதுப்பா, அங்கேயே போகணும் அப்படிம்பேன். அப்போ சுற்றுலா பயணத்துக்கு யாருமே போக மாட்டேன். வெளிநாடுகளில் இருந்து, உள்நாட்டில் இருந்து, பக்கத்து மாநிலத்தில் இருந்து, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா யாருமே காஷ்மீர் பக்கம் கால் எடுத்து வைக்க மாட்டேன். ஏன்னா அது அபாயகரமான இடம். சுட்டு கொண்டே விடுவாங்க. ஏன் பொதுமக்கள் மாதிரி வருவேன், சுட்டு விடுவேன். அப்போ உயிருக்கு உத்தரவாதம் இல்லாதால அந்த அழகை ரசிக்க நம்மளால் போக முடியலை இது வரைக்கும். ஆனால் 370 சட்டத்தை நீக்கி தீவிரவாதிகளை பூரா அடித்து நுறுக்கி மோடி வந்தவொடனே எல்லாத்தையும் அடித்து நுறுக்கி அமைதியான பூங்காவானவொடனே இன்னைக்கு காஷ்மீரில் நம்ம டூரு போகலாம், நமக்கு உயிருக்கு எந்த உத்தரவாதமும், நமக்கு எந்த உயிருக்கு ஆபத்து இல்லை, நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் நம்பி 15 லட்சம் பேர் போயிருக்காங்க. அந்த மாநிலம் எப்படி வளரும்? அப்போ சராசரியான பொருளாதார வளர்ச்சி இங்கே இருக்கேன் பூரா அங்கேயும் சொத்து வாங்குறான். அப்போ நல்லா தானே இருக்குது இந்த இடம், குழுக்குழுன்னு இருக்கே, பார்க்குறதுக்கு அழகா இருக்கே, எங்கேயும் சொத்து வாங்குற காஷ்மீரை வாங்கலாமே அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய பணக்காரன் பூரா இங்கே வாங்குறானா. அப்போ முன்னாடி இது வரைக்கும் என்ன, இந்தியா சுதந்திரப்பட்டு 76 77 வருஷம் யாருமே ஒரு சென்ட் வாங்க முடியல, போக மாட்டேன், பத்திரம் பதிய மாட்டேன், இவன் போயில பத்திரம் பதிஞ்சாலே போக மாட்டேன். இப்படி பல சிக்கல் இருந்தவன இவங்க இப்போ என்னன்னா அமைதியான சூழலை தீவிரவாதிகளை பூரா அடித்து நொறுக்கி கல்லறி எரிஞ்சா அவருக்கு அரசு வேலையே கிடையாது, அந்த குடும்பத்துக்கே கிடையாது. சட்டம் கொண்டு வர போகிறாங்க காஷ்மீரில், மத்திய சர்க்கார் கொண்டு வர போகிறாங்க. ஒரு போராட்டத்தில் இறங்கி தனி மாநிலம் வேணும், தனி நாடு வேணும், நான் காஷ்மீரோட போய் நான் பாகிஸ்தானோட போய் இணைகிறேன், ஆக்கிரமிப்பு காஷ்மீரோட போய் இணைகிறேன், சும்மா இல்லை உள்ள தீவிரவாதிகளுக்கு ஆதரவாவோ இராணுவ வீரர் மேலே கல்லறி துப்பாக்கி சுண்டு எதுவே இல்லை எரிஞ்சாலும் சரி, அந்த குடும்பத்துக்கு அரசாங்கத்திலேருந்து எந்த சலுகையுமே கிடைக்காதுன்னு சட்டம் கொண்டு வர போகிறாங்க. இப்போ அன்றைக்கி அமித்ஷா சொல்லிட்டாப்புல. இது உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிர்வாகத்துக்கு தான் நாம் மோடி வரணும், மோடி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். காங்கிரஸ் இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் சரிதான் இந்த அமைதியான சூழ்நிலை அவங்களால் ஏற்படுத்த முடியாது. தடாலடி அடிக்கணும், பூந்து அடிக்கணும், வீடு பூந்து அடிக்கணும் தீவிரவாதிகள், அப்போதான் சரியாக பண்ண முடியும். சும்மா ஆரம்பத்தை சுற்றணும், என் கொள்கை அதுதான், என் கொள்கை யாரை தீவிரவாதியாக சுற்றணும், வீடு பூந்து எவன் நக்கிறேன் அவனை பார்த்துக்குவான், நாட்டுக்கு ஆபத்தை ஏற்படுத்தினேன் வேணா அந்த சுற்றணும் பூந்து. அதே தான் அமித்ஷாவும் மோடி செஞ்சுருக்காங்க. அந்த வயதை நான் மோடியை பாராட்டி அவங்க திருப்பி வரணும்னு ஆசைப்பட்றேன். என் நாட்டினுடைய அக்கறை எனக்கு இருக்க கண்டுதான், நான் நல்ல பார்வையில் பார்க்க கண்டுதான் அவங்க திருப்பி வரணும்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரியே இன்னைக்கு ஒரு செய்தி பேப்பரில் வந்திருக்கு. என்னென்னா, ரிசர்வ் பேங்க்ல இருந்து லாபத்தொகை பங்குத்தொகை 2,11,000 கோடி ரூபா வரக்கூடிய சர்க்காருக்கு கொடுக்க போகிறாங்களாம். 2,11,000 கோடி. உங்கள்கிட்ட எவ்வளவு? 135 கோடி கொடுப்பியா மிஞ்சி போனால், 135 கோடி 145 கோடி இவங்க கொடுக்குறது ஈவு தொகை. எத்தனை லட்சம் பேங்க் இருக்குது, எத்தனை ஆயிரம் பேங்க் இருக்குது, எவ்வளோ மூலதனம், அதெல்லாம் அதுக்கெல்லாம் கணக்கு பண்ணாமல் மொத்தமே அவங்க கொடுக்குறது 250 கோடியை லாப பங்கீடாக நான் அரசாங்கத்துக்கு கொடுத்தேன், ஒரு பேங்க் போய் கொடுப்பேன். ஆனால் இந்திய வரலாற்றிலே 2019 மோடி ஆட்சியில் தான் 1,75,000 கோடி லாபத்தொகையாக கவர்மெண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ 2,11,000 கோடி ரூபா கொடுத்துருக்கேன். எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ கொடுக்க போகிறேன், ஆட்சி வந்தவங்க காத்துக்கிட்டு இருக்கேன், உடனே கொடுத்துருவான் போய். அப்போ பேங்கு வலுவாக இருக்குது, பேங்கில் வரா கடனே கிடையாது. இந்த கடனை வசூல் பண்ணி அப்படியே பொது கணக்குக்கு போயிடுது. அந்த கணக்கை ரோடு போடலாம், ஏழைகளுக்கு திட்டம் போடலாம், பள்ளிக்கூடம் கட்டலாம், அமைதியான சூழ்நிலையை உருவாக்கலாம், டூருக்கு நாட்டில் புனரமைக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம். அதனால தான் இந்த நாட்டில் சலுகை கொடுக்காத ஒரு ஆட்சி, தள்ளுபடி பண்ணாத ஒரு ஆட்சி இருக்க கண்டுதான் 2,11,000 கோடி ரூபா ஒரு பேங்கால அரசுக்கே திருப்பி கொடுக்க முடியுது. இங்கே எல்லாத்தையும் ஊயின்னு எல்லாத்தையும் சூற ஓட்டு போட்டீங்கன்னா அங்கே மயிரா அவனை கொடுப்ப அரசாங்கத்துக்கு திருப்பி அரசாங்கத்தை கஜானாவில் இங்கே கொண்டாந்து போட வேண்டியது. இங்கே வாழைப்பழத்தை சூற ஓட்டம், ஐநாறு இல்லை வாழைப்பழத்தை சூற ஓட்ட மாதிரி சூற ஓட வேண்டியது. கடைசியில் அங்கே பார்த்தா பணம் இல்லைங்க பண்ணி, யாரு கேட்டாலும் கடை இல்லை, யாரு கேட்டாலும் பணம் இல்லை. விவசாய கடை காசு இல்லைப்பா, தள்ளுபடி ஆகி போச்சப்பா. சரி கல்வி கடை காசே இல்லையா. சரி காய்கறி கடை ஒரு 10,000 கோடியா தேசிய மேம்பாடு மிக போகிறது, காசே இல்லையா. உன்னை நம்ப முடியாதியா, உன்னை நம்பினாலும் காசும் இல்லையா, ஏயா எங்களை போட்டு கொள்ற மேனேஜர் சொல்றாங்க. இப்போ அப்படி கிடையாது. உன்னை நம்பிட்டா எவ்வளவுனா கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கடை வாங்குறதுக்கு நான் டைமை கொண்டு விட்டாங்க. அப்போ இதெல்லாம் இருக்க கண்டுதான் நாடு நல்லா சூச்சமான சரியான பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறத நான் மோடி ஆதரிச்சு இன்னைக்கு கருத்து கணிப்பு சாயந்தரம் 6 மணியை போல வந்துடும். என்னுடைய கணிப்புல எந்தவித மாற்றமே கிடையாது. மோடி 380 சீட்ல இருந்து 400 சீட்டு வரைக்கும் வெற்றி பெற்று 3ஆவது முறையாக மோடி பிரதமராக வருகிறார்.